ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். டுடே நாங்கள் வந்து திருத்தணி கோயிலுக்கு போனோம். அந்த வீடியோ தான் வாங்க பார்க்கலாம். காலையில் ஒரு 3:30க்கெலாம் அலாரம் வச்சு எழுந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவும் குளிக்க வச்சுட்டு அப்படியே ஸ்டேஷனால் போனோம். ஒரு சீக்கிரமாக போகலான்னு பார்த்தோம். ஆனால் ட்ரெயின் வந்து 6:50 வர வேண்டிய ட்ரெயின் 7:15 தான் வந்தது. சரி, ஓகே, அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் எனக்கு அதில் அந்த கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஃபீலிங்ஸ். ஏன்னா நான் இந்த டைமுக்கெல்லாம் வேலைக்கு போவேன் 7 மணிக்கெல்லாம். அந்த ட்ரெயின் பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்தது. அப்புறம் ட்ரெயின் வந்தது. அங்கே போகிறதுக்குள்ளே மணி 8:30 ஆயிடுச்சு. அப்படியே சரி சாப்பிட்லாம். என் ஹஸ்பண்ட் வந்து கூட்டமாக இருந்தால் என்ன பண்ணுறது, சாப்பிட்டு போயிடலான்னாங்க. மேடம் என் கூட சாப்பிட்ல, அவங்க அப்பா கூட தான் சாப்பிட்டாங்க. அப்படியே சரி ஆட்டோவில் போகலாம். ஆட்டோ சார்ஜ் அதிகமாக கேட்குறாங்க இப்போல்லாம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு வாட்டி போகும்போது 100 தான் கேட்டாங்க, இப்போ 200 கேட்குறாங்க. அப்புறம் சரி போயிட்டு சாமி பார்க்கலான்ட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்படி சொல்கிறது, ஒரு நம்மளுடைய அம்மா அப்பாவை ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. என் அப்பனை ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆயிடுச்சு கழிச்சு தான் பார்த்தோம். கடைசி எங்கள் மாமியார் கூட கல்யாணம் ஆன புதுசில் 2023 போனேன். எங்கள் மாமியார் மொட்டை அடிக்கணுன்ட்டு. அதோடு இப்போ தான் என் குழந்த பிறந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு பிளான் பண்ணோம். ஆனால் போக முடியல, நீ ட்ரெயின் வந்து இதுவாகிடுச்சின்ட்டு போக முடியாமல் சூழ்நிலை ஆயிடுச்சு. போனோம். மேடம் ரொம்ப சேட்டை பண்ணாங்க. கடவுள் ரொம்ப பெரிய பொக்கிஷம் என் மகளை கொடுத்தாரு முருகர்கிட்ட வேண்டி. சரி, ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு போக முடியல, இன்றைக்கி ஆனால் போய் அப்படியே தள்ளிக்கிட்டே வந்துச்சு. சரி, இன்றைக்கி போயிட்டு வந்துடலான்னு போனோம். உள்ளே வந்து கோவிலுடைய அந்த ஆடிக்கர்த்திகை அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதனால் சில்லறைங்கெல்லாம் காசு, அந்த உண்டியல் காசுலாம் எண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நேற்று தான் அந்த தெப்ப குளத்துக்கு ரெடி பண்ணாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நியூஸில். அதெல்லாம் பார்த்துட்டு சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு, ரொம்ப அதிகமாக கூட்டம் இல்லை, அதே சமயம் மீடியமாக இருந்தது. கொஞ்சம் ஃப்ரீயாக போனோம். ஒரு 1/2 hour 3/4 மணி நேரத்தில் சாமியை பார்த்துட்டோம். நிறைய பேர் காவடியில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி. அடுத்த முறை போகும்போது என் குட்டி முருகரோடு போகணுன்ட்டு ரொம்ப இதுவாக இருந்தது. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இது சொல்லுங்கள், நான் அரோகரான்னு சொல்லிகிட்டே போயிருந்தேன். ஆனால் முருகர்கிட்ட போகும்போது எமோஷ்னல் ஆகிட்டேன். ஏன் எதுக்குன்னு தெரியல, அழுகை வந்துச்சு. எதனால இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அப்படியே சாமி பார்த்துட்டு வெளியே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு பேங்கிள்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்தோம். எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முருகர் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்